வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 6 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு அருகே இன்று இந்திய மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்ட போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இலங்கை கடற்படையினர் 2 படகையும் அதிலிருந்து 6 மீனவர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை மயிலட்டிக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகளுக்கு பின்னர் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முகமாலை வடக்கு ஏனையின் வீதியோரமாக வியாபார நிலையம் ஒன்றினை நடாத்தி வரும் நாகசெல்வம் என்பவரது கடை மீது இனம் தெரியாத நபர்களால் நேற்று நள்ளிரவு பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த கடையின் மீது கடந்த 2020 ஆண்டில் கழிவு ஒயில் வீசப்பட்டதுடன் 2021 ஆண்டில் முகமூடி அணிந்து மோட்டார் சைக்கிளில் சென்ற 2 நபர்களால் இரும்பு கம்பி கொண்டு கடையின் சொத்துக்கள் அடைத்து உடைக்கப்பட்டதாகவும் சந்தேக நபர்கள் தப்பி சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் 3வது தடவையாக நேற்றிரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் இது தொடர்பில் படை போலீசார் தீவிர விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தினுள் நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் பாதாள உலக குழுவை சேர்ந்து கனேமுள்ளு சஞ்சீவ உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் கனேமுள்ளு சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவகுமார சமரரத்னவின் கொலை சம்பவத்துடன் வெளிநாட்டில் தலைமறைவாக வாழும் குற்ற கும்பலை சேர்ந்த 3 தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. துபாய் மற்றும் பிரான்சில் தலைமறைவாக உள்ள குற்ற கும்பலை சேர்ந்த கெகல் பத்தர, பத்மே, பட்டுவத்தே, சாமரு மற்றும் ஜூட் பெரியந்து ஆகியோரே கொலை சம்பவத்திற்கு திட்டம் தீட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபருக்கு தப்பி செல்ல உதவி செய்ததாக கூறப்படும் வேன் சாரதி போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபரான வேன் சாரதி புத்தளம் பாலாவி பிரதேசத்தில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் மிகவும் பலம் பொருந்திய பாதுகாப்பான இடமான நீதிமன்ற வளாகத்தில் குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளமை நாட்டின் இறையாண்மை, பாதுகாப்பு, நீதித்துறை ஆகியவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக பல்வேறு தரப்பினராலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வருட இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் தற்போது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய பட்டியல் உறுப்பினர் ஒருவர் ராஜினாமா செய்வதன் மூலம் ஏற்படும் வெற்றிடத்தை ரணில் விக்ரமசிங்க நிரப்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின் எதிர்க்கட்சியில் இருக்கும் உறுப்பினர்கள் சிலரும் அவருடன் இணைய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றத்திற்கு வருகை தருமாறு ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் முன்மொழிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் நேற்று இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் நாடாளுமன்ற பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வருகை தரும் வாகனங்கள் நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். நாடாளுமன்றம் கூடும் தினங்களில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் இந்த பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்திற்கு வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கேரளாவின் இடுக்கி மாவட்டம் மூணாறில் நாகர்கோவிலில் இருந்து கல்லூரி மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து கவிழ்ந்ததில் 2 உயிரிழந்துள்ளனர். எக்கோ பாயிண்ட் அருகில் அதிவேகமாக சென்ற பேருந்து வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து தொடர்பில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளதுடன் சம்பவம் குறித்த விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதிக்கும் தனக்கும் கருத்து வேறுபாடுகள் உள்ளதை வெளிப்படுத்தும் விதத்தில் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கருத்து ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தவறான தகவல் உலகத்தில் வாழ்கின்றார் என உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உக்ரைன் ஜனாதிபதியாக தன்னை யாராவது மாற்ற விரும்பினால் அது நடைபெறாது என குறிப்பிட்டுள்ள அவர் 58% உக்ரைன் மக்கள் தன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்றார். உக்ரைன் குறித்து ரஷ்யா பல பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக தெரிவித்துள்ள உக்ரைன் ஜனாதிபதி
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மீது சகல மரியாதையையும் வைத்திருக்கும் அதேவேளை அவர் தவறான தகவல் உலகத்தில் வாழ்கின்றார் என்பதையும் தெரிவிக்க விரும்புகின்றேன் என்றார். உக்ரைன் ஜனாதிபதிக்கான மக்கள் ஆதரவு 40% வீழ்ச்சி அடைந்துள்ளது என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ள நிலையிலேயே உக்ரைன் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். தனக்கான மக்கள் ஆதரவு குறித்து பொய்யான புள்ளி விபரத்தை ரஷ்யாவே பரப்பியுள்ளது என ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனில் உள்ள அபூர்வமான கனிய வளங்களான லித்தியம் மற்றும் டைட்டானியத்தின் ஒரு பகுதியை அமெரிக்க ஜனாதிபதி கோரியுள்ளாரா என்ற கேள்விக்கு பதில் அளித்துள்ள உக்ரைன் ஜனாதிபதி அந்த கனிய வளங்களில் 50% உரிமையை அமெரிக்கா கோரியதாலும் எந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்காததாலும் தான் அமெரிக்காவின் வேண்டுகோளை நிராகரித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நான் உக்ரைனை பாதுகாக்கின்றேன், என்னால் அதனை விற்க முடியாது, எங்கள் நாட்டை என்னால் விற்க முடியாது என விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ரஷ்யாவை சவுதி அரேபியா பேச்சுவார்த்தைகள் மூலம் அமெரிக்கா மீண்டும் சர்வதேச அரங்கிற்கு கொண்டு வந்துள்ளது என குற்றம் சாட்டியுள்ள உக்ரைன் ஜனாதிபதி அமெரிக்கா உதவியை குறைத்தால் ஐரோப்பா என்ன ஆதரவை வழங்கலாம் என்பது குறித்து கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். ரஷ்யாவிற்கு பரந்துபட்ட விட்டுக் கொடுப்புகளை செய்வது குறித்த யோசனைகளை நிராகரித்துள்ள அவர் இந்த யோசனையை உக்ரைன் மக்கள் நிராகரிக்கின்றனர் என்றார். இலங்கை அணியின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளரான மகேஷ் தீக்ஷனும் ஒருநாள் தொடருக்கான பந்து வீச்சாளர்களுக்கான பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் சபை என்று வெளியிட்டுள்ள ஒருநாள் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் இலங்கை அணியின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளரான மகேஷ் தீக்ஷன் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். குறித்த பட்டியலில் ஆப்கானிஸ்தான் அணியின் ரஷீத் கான் 2வது இடத்திலும் நமீபியா அணியின் பெர்னார்ட் ஷோல்ட்ஸ் 3வது இடத்திலும் உள்ளனர். இதேவேளை ஒருநாள் துடுப்பாட்ட வீரர்களுக்கான தரவரிசையில் இந்திய அணியின் சுப்மன் ஹில் 1வது இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளதோடு பாகிஸ்தான் அணியின் பாபர் அசாம் 2ஆம் இடத்திலும் இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா 3வது இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.